ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. எஸ்எஸ்சிலேருந்து சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸாமை 12th படித்தவங்க எழுதலாம். அதே மாதிரி தமிழில் கூட இந்த எக்ஸாமை எழுதிக்கலாம். அப்ளிகேஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா 23லேருந்து 18/7 வரைக்கும், அதாவது இன்னையிலேருந்து ஜூலை 18 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டு 18/7/2025. அதே மாதிரி பேமெண்ட் பண்ணுறதுக்கான டேட்டு வந்து பார்த்திங்கன்னா 19/7. லாஸ்ட் டேட்லேருந்து ஒரு நாள் தள்ளி எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதே மாதிரி கரெக்ஷன், உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதை கரெக்ஷன் பண்ணணும், இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டோட கரெக்ஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் டேட்டு கொடுத்துருக்காங்க. என்றைக்குன்னா 23/7லேருந்து 24/7 வரைக்கும். அடுத்தது எக்ஸாமினேஷன் டேட்டு கொடுத்துருக்காங்க. டயர் 1க்கான எக்ஸாம் டேட்டு 8/9 இருந்து 18/9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டயர் 2க்கான எக்ஸாம் டேட்டு பிப்ரவரியிலேருந்து மார்ச் 2026ன்னு கொடுக்குறதுக்கு 25ன்னு கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டாங்க. டென்டேட்டிவாக இது கொடுத்துருக்காங்க. இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும், ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. அடுத்தது பே ஸ்கேலெல்லாம் கொடுத்துருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்கு, எல்டிசி, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு பே லெவல் 2ல் கொடுப்பாங்க. 19,900 to 63,200 rupees வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராக்சிமேட்டாக 3,131. இது வந்து டென்டேட்டிவாக தான், இது வந்து அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பும் நம்மளுக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு 1/1/2026 படி உங்களுக்கு 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கணும். நீங்கள் எப்போ பிறந்தவங்களாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2/1/1999லேருந்து 1/1/2008க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். அதே மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 years, ஓபிசியாக இருந்தால் 3 years, பிடபிள்யூடி அன்ரிசர்வ்டாக இருந்தால் 10 years, பிடபிள்யூடி ஓபிசியாக இருந்தால் 13 வருஷம் 13 years, பிடபிள்யூடி SC STயாக இருந்தால் 15 years. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனு, நீங்கள் உங்களோட சர்வீஸ் முடிஞ்சதுலேருந்து 3 yearsக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 1/1/2026 படி நீங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சயின்ஸும் படிச்சிருக்கணும், மேக்ஸும் ஒரு சப்ஜெக்டாக அதில் இருந்திருக்கணும். அடுத்தது எல்டிசி ஜேஎஸ்ஏக்கு பார்த்தோம்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஒரு எஜுகேஷனை நீங்கள் படிச்சிருக்கணும். அது 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க, இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா 1/1/2026க்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஹவு டு அப்ளை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடலாம். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 100 rupees. ஆனால் யாருக்கு கிடையாதுன்னா உமன் கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாது. SC ST பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸு ஃப்ரீ தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். நீங்கள் 19/7/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸு நீங்கள் பே பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். டயர் 1, டயர் 2 2 எக்ஸாம் மட்டும்தான், இன்டர்வியூ கிடையாது. அடுத்து எக்ஸாமினேஷன் எவ்வளோ நேரம் நீங்கள் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 minutes. அதில் என்னென்ன வரும்னா இங்கிலீஷ் நாலேஜ் வந்துடுது, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ். இது எல்லாமே 25 questions 50 marksக்கு வரும். 60 minutes மட்டும்தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அடுத்தது டயர் 2க்கான எக்ஸாமினேஷன். டயர் 2க்கு எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அண்டு ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு. இதுக்கு ஈச் 30 questions ரெண்டுக்குமே கொடுத்துருவாங்க. டோட்டலாக 60 questions.
180 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி 1 ஹவர் செக்ஷன் 1க்கு. செக்ஷன் 2க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு. இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 40 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 20 கொஸ்டின்ஸு, டோட்டலாக 60 கொஸ்டின்ஸு, மார்க்கு 180 மார்க்கு. இதுக்குமே வந்து 1 ஹவர் 20 மினிட்ஸ் டைம் தராங்க. அடுத்து செக்ஷன் 3 கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டு. கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டில் உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் வந்துடும். 45 மார்க்ஸுக்கு. இது டோட்டலாக 15 மினிட்ஸுக்கு மட்டும்தான் எக்ஸாம் நடக்கும். செக்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு. இதுக்கு 15 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அடுத்தது டைப்பிங் டெஸ்ட்டும் இருக்குது. டைப்பிங் டெஸ்ட்டும் 10 to 15 மினிட்ஸ்லேருந்து கொடுப்பாங்க. எல்லா எக்ஸாமுமே தமிழில் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் டெலகிராம் லிங்க்கில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.